Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. என்னாச்சு சார்? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கார்த்திக் சாரும் மேடமும் வந்தாங்க சார். இனிமே கம்பெனி எங்களுக்கு தான் சொந்தம். கார்த்திக் சார் தான் சேர்மன் சொல்றாங்க சார். டேய், என்னடா இதெல்லாம்? ஏன் கம்பெனி எண்டுன்னு சொன்னா என்ன தப்பு? எனக்கு அந்த உரிமை இல்லையா? முட்டாளாடா நீ? எம்டின்னு ஒண்ணு நீயே சொல்லிக்கிட்டா உனக்கு அந்த பதவி வந்துருமா? ஸ்டாஃப்ஸ வேலையை விட்டு தூக்குற அதிகாரம் கிடைச்சிருமா? எல்லாரும் உள்ள போங்க, போய் வேலையை பாருங்க. இல்லங்க, என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சவங்க இங்க இருக்க கூடாது. வெளியே போங்க. இத பாரு, நம்மள யாரு கிண்டல் பண்ணாதபடி நாம தான் நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அதை விட்டு மரியாதையை அதிகாரம் பண்ணி வாங்க கூடாது. புரியுதா? அப்பா, உங்க தம்பியை யார் வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், நீங்க அதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்க. நிச்சயமா கண்டிப்பா. கிண்டல் பண்ணதுக்கு இவங்களை கார்த்திக் கிட்ட சாரி கேட்க சொல்லுவேன். ஆனா வேலையை விட்டு எல்லாம் தூக்க முடியாது. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. நீ இவங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருந்தா என்ன பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்களை வேலையை விட்டு தூக்க முடியுமா முடியாதா? முடியாது, முடியாதுடா. இவங்க நம்ம ஆபீஸோட நம்பிக்கையான ஒர்க்கர்ஸ். யாரை கேட்டு இவங்களை டெர்மினேட் பண்ண? இவங்க இங்கதான் இருப்பாங்க. நில்லு. என்ன இங்க நீ சொல்றதுதான் சட்டமா? என்ன அவமானப்படுத்தினவங்களை தண்டிக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு நான் இங்க பார்ட்னரா இருக்கணும்? கார்த்திக், நீங்க பார்ட்னராவே இருக்க கூடாதுன்னா இவரு ஸ்டாஃப்ஸ் வச்சு உங்களை இன்சல்ட் பண்றாரு. கார்த்திக், டேய், எனக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. வேற என்ன புத்தி? நம்ம குடும்பமே கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்து மேல நீ வசதியா வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களை ஓரம் கட்டிட்டல்ல, இதுக்கு பேர் என்ன? டேய், லூஸ் மாதிரி பேசாத. நான் இந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு டே அண்ட் நைட் உழைச்சிருக்கேன். அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு கௌதம் என்டர்பிரைஸ் சிட்டில முக்கியமான கம்பெனியா உருவாயிருக்கு. ஆனா அதுக்காக இதெல்லாம் எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லல, உனக்கும் இந்த கம்பெனில பங்கு இருக்கு. நல்ல காமெடி. நேத்து என்னமோ சொத்து பத்திரத்தெல்லாம் நீட்டி நீயே வச்சுக்கூடான்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னமோ பங்கு இருக்குன்னு அப்படியே பேக் அடிக்கிறீங்க. ஒரு பேக்கும் அடிக்கல. கம்பெனி தரத்துக்கு நான் ரெடியா தான் இருந்தேன். ஆனா ஜானு தான் தடுத்துட்டாங்க. இங்க பாரு, சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. நீ சரியான சுயநலக்காரன். டேய், என்ன போய் என்ன இது? நம்ம கம்பெனி பேனருங்க சார். கார்த்திக் சாரும் மேடமும் தான் அந்த பேனரை கிழிச்சு. இது இனிமே எங்க கம்பெனி, கௌதம் என்டர்பிரைசஸ் இருக்க கூடாது. என்ன மாமா, நேம் பேனர்ல கார்த்திக் பேரை பார்த்ததும் உடம்பெல்லாம் எரியுதா? என் பேர்ல நேம் பேனரை பார்த்ததும் உன் மூஞ்சி அப்படியே கருத்து போச்சு. உனக்கு நீ ஏன்டா அப்படி இருக்க? பேனரை மாத்தினா கம்பெனி ஓம் பேருக்கு வந்துருமா? அப்ப கடைசி வரைக்கும் இந்த கம்பெனி உனக்கு தானா? எனக்கு இல்லையா? டேய், சொன்னா புரிஞ்சுக்கோ. ஓம் பேர்ல இந்த கம்பெனி மாறணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. போர்ட் மெம்பர்ஸ் அப்ரூவல், லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணணும். நீ ஆசைப்படுறது ஒரு காலத்துல நிச்சயமா நடக்கும். ஆனா இப்ப அவசரப்படாத. ஒரு காலத்துலனா எப்போ? கார்த்திக் வயசானதுக்கு அப்புறமா? ஆக கடைசி வரைக்கும் கார்த்திக் ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏய், நான் அப்படி சொல்லல. இங்க பாரு, போதும் நிறுத்து. உன் புத்தியை நீ காமிச்சிட்டல. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். என் சொத்தையும் சேர்த்து நீயே அனுபவிச்சுக்கோ. இந்த பேனரை இப்பவே கிழிச்செறிஞ்சிடுறேன். டேய், டேய் கார்த்திக், டேய் கார்த்திக் நில்றா. டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா. என்னடா ஆச்சு உனக்கு? நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு சண்டை போட விடு. என் பேர்ல எது இருந்தாலும் உனக்கு பொறாம தானே? டேய், சொன்னா கேளு. இந்த பேனர் உனக்கு தேவைப்படும். ஒரு நாள் இந்த கம்பெனிக்கு நீ சேர்மன் ஆக வேண்டி வரலாம். அவசரப்படாத, விடு. இங்க பாரு, சும்மா நடிக்காத, விடு. டேய் 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 டேய், சொன்னா கேளு, விடு. டேய், சொன்னா கேளுடா, சொன்னா கேளு. போதுமா? உன் ஆசை நிறைவேறிடுச்சா? டேய், நான் கிழிக்கலடா. இங்க பாரு, போதும் நிறுத்து. எப்படியோ ஸ்டாஃபுக்கு முன்னாடி நசிங்கப்படுத்திட்டல. உன் உண்மையான முகத்தை காட்டிட்டல. கார்த்திக், டேய். இங்க பாரு, அஞ்சலி பாவம் ஆசை இதெல்லாம் செஞ்சா. இந்த ஆசையை கிள்ளி அடிச்சிட்டல. இந்த நீயே வச்சுக்கோ. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். ச்சே. டேய் 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 டேய், இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அத்தை, அத்தை, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. எதுக்குமா இப்ப வெயில்ல போய் கஷ்டப்படுற? சாயந்தரமா போலாம்ல. இல்ல அத்தை. ஆமா, உங்க
உங்க மருமக கஷ்டப்படக்கூடாது, ஆனா நீங்க பெத்த புள்ள மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அதானே அத்தை? எதுக்கு இவ்ளோ கோவமா பேசுற? ஏன்பா மறுபடியும் குடிச்சிருக்கியா? உங்க புள்ள கௌதம் எங்களை வாழ விட மாட்டாரு. நாங்க செத்தாதான் அவருக்கு நிம்மதி. ஐயோ கடவுளே! அஞ்சலி என்ன அஞ்சலி என்னாச்சு? ஏய் என்னடி நடந்துச்சு? ஏன் ஆபீஸ் போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டீங்க? உன் புருஷன் இவரை அடிச்சு அவமானப்படுத்தினா அதை தாங்கிக்கிட்டு ஆபீஸ்ல இருக்க சொல்றியா? அடிச்சானா? என்னம்மா சொல்ற? என்ன ஆச்சு? என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா ஆண்டி, கார்த்திக் தான் சொந்த ஆபீஸ்க்குள்ளேயே போக முடியல, அசிங்கப்படுத்துறாங்க. ஏய் நீ போய் சொல்லாத. கௌதம் அப்படி பண்ணவே மாட்டாரு. ஹலோ, அஞ்சலி சொல்றது உண்மைதான். உங்க புருஷன் என்ன தள்ளி விட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, என் பேர்ல இருந்த பேனரை என் கையாலே கிழிக்க வச்சுட்டாரு, தெரியுமா? போதுமா? இப்ப என்ன சொல்றீங்க அத்தை? என்னமோ காலையில கார்த்திக் கிட்ட உங்க அண்ணனை நம்பு, அவன் உனக்கு நல்லது செய்வான், ஆபீஸ்க்கு போன்னு சொன்னீங்க. ஆனா உங்க புள்ள இவர் ஆபீஸ்க்குள்ளே விடாம விரட்டுறாரு. இந்த லட்சணத்துல எங்களை தனியா பிசினஸ் பண்ண எப்படி விடுவாரு? வாய்ப்பே இல்ல அதுக்கெல்லாம். ஏய் சும்மா கதை விட்டுட்டு இருக்காத. கௌதம பத்தி எனக்கு நல்லா தெரியும். காலையிலேயே நீ ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு தான் கார்த்திகை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போன. அதே மாதிரி நடத்தி காட்டிட்டு வந்திருக்க. நான் சொல்றது கரெக்டா? பாத்தீங்களா ஆண்டி, அடிப்பட்ட வேதனையில கார்த்திக் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இதுக்கு மேல இவளுக்கு வேற என்ன ஆதாரம் வேணுமா? இலக்கியா, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு கௌதமே இன்னும் சொல்லல. அதுக்குள்ள நீ எதுக்கு நாட்டாம மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? பிரச்சனைய பெருசு பண்ணி இந்த குடும்பத்தை சல்லி சல்லியா பிரிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கல? அத உங்க அல்லக்கை கிட்ட கேளுங்க. பாத்தீங்களா? என்ன? அதுக்கு அவதான் சரியான ஆளு. ஹலோ ஹலோ, யார் அல்லக்கை? நீங்க ஒரு அல்லக்கையே, உங்க புருஷன் ஒரு அல்லக்கையே. மை டியர் அஞ்சலி, ஏதாவது சொன்னீங்க அப்புறம் இந்த வீட்டையே தீ வச்சு கொளுத்திடுவேன். என்னடா இது? சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. யாரு சண்டை போடுறா? வீட்லயும் எங்களுக்கு மதிப்பு இல்ல, ஆபீஸ்லயும் எங்களுக்கு மதிப்பு இல்ல. ஆமா. வீட்ல இலக்கியாவோட ஆட்டம், ஆபீஸ்ல இவ புருஷனோட ஆட்டம். அப்புறம் எப்படி எங்க நியாயம் எடுப்படும்? ஏய், மொத்த ஆபீஸையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னைய கார்த்திகை அசிங்கப்படுத்துறீங்கல்ல, இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. எஸ், விடாது விடாது. இந்த தம்பியை ஏமாத்தின அண்ணன் அழிஞ்சுதான் போவான், நல்லா இருக்க மாட்டான். டேய் நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் கார்த்திக், என்னடா நீ? நல்லா இருந்த கார்த்திக் இப்ப மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கௌதம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றானே தெரியலையே. கௌதம் பாப்பா, ஆபீஸ்ல அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப கார்த்திகை தேடி வீட்டுக்கே வந்துட்டாரு. என்னப்பா நடந்தது? இவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? நீங்க என்னவோ கார்த்திகை அடிச்சு கீழே தள்ளி அவனோட நேம் போர்ட உடைச்சிட்டீங்களாமே. ஏ அஞ்சலி, யார அடிச்சா? இங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்கியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீங்க அடிச்சு கார்த்திகை வெளிய தள்ளையா? ஏய், மரியாதையா பேசு, இல்லனா உன்னை அடிச்சா. பாத்தீங்களா பாத்தீங்களா ஆண்டி, உங்க முன்னாடியே கை வாங்குறாரு. அப்ப ஆபீஸ்ல என்ன பண்ணிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிங்க. ஏய், கௌதம், ஐயோ பாருங்க என்ன பண்றாருன்னு. இது கேட்க நாதே இல்லையா? தத்த புள்ளைக்கு இருக்கிற மதிப்பா சொந்த புள்ளைக்கு இல்லையே. நான் என்ன செய்வேன்? ஐயோ கார்த்திக்! அஞ்சலி, கௌதம், ஆபீஸ்ல அப்படி என்னதான் பிரச்சனையாச்சு? கௌதம், கார்த்திக் கேக்குற மாதிரி தனியா பிசினஸ் பண்றதுக்கு தான் விட்டுடேன். எதுக்கு அடம் பிடிக்கிற? ஹலோ ஹலோ, தலையும் புரியாம வாலும் புரியாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய் கார்த்திக் விடுறா. இதான் நடந்துச்சு. கடவுளே, என்னது? வேலையை விட்டு நிறுத்திட்டானா? எதுக்கு? எல்லாம் திமிருதான். இந்த அஞ்சலியோட சேர்ந்து இன்னும் என்னென்ன பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் செய்ய போறோம்னா தெரியல. கடவுளே, இந்த வீட்ல சோறு பொங்குதோ இல்லையோ, ஆனா 3 வேளை நல்ல பிரச்சனை பொங்கிக்கிட்டே இருக்கு. இவன் ஒருத்தன் இப்படி குடிச்சிட்டு தள்ளாடிட்டே போயிருக்கான். மேல போய் என்ன பிரச்சனை பண்றானோ என்னமோ. நான் போய் பார்த்துட்டு வரேன். போலாம்.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.